மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் விஜய் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே பாட்டி இருந்துட்டு நம்ம தான் விஜய் நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கோங்க. அவன் போனதுலேருந்து ஒருக்கானாச்சும் நம்மளை பார்க்க வந்தானா, நம்மளோட நினப்பு அவனுக்கு வரவே இல்லை, நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் நம்மளை மறக்க மாட்டான் கல்யாணி, நீ விஜய் பற்றி அப்படியெல்லாம் நினைக்காத. விஜய் நீ பண்ண காரியம் அவன் மனசுக்குள்ளே போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கு, அதனால தான் வந்து அவன் இங்கே வரமாட்டான். மற்றபடி நம்மளெல்லாம் விஜய் மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனே கல்யாணி பாட்டி இருந்துட்டு அவனுக்கு நம்மளை விட காவேரி தாங்க முக்கியம், அந்த வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை கல்யாணி, நீ அதை அப்படியெல்லாம் பேசாத, விஜயை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கிட்டு எப்படிங்க நீங்கள் ஆஃபீஸையும் போய் பார்ப்பீங்க? ஆஃபீஸனாச்சும் அவன் பார்த்துக்குவான்னு நினச்சா அவன் ஏன் இப்படி பண்ணுறான்? நீங்களும் போகலைன்னா அந்த ஆஃபீஸ் என்ன தான் ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு கல்யாணி எதையும் நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சா எல்லாமே கிடந்து மனசை ரொம்ப வருத்தப்பட வைக்கிது. நானும் உங்களையும் சேர்த்து வருத்தப்பட வச்சுட்டு இருக்கேன். சரிங்க, நீங்கள் தூங்குங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. அந்த நேரத்தில் தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது கம்பெனிலேருந்து. இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது தாத்தா, யாராவது வந்தால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்னால் வர முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பிஏ இருந்துட்டு சார் இப்போ யாராவது வந்தால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் கல்யாணி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க தாத்தா, இங்கே பாரு கல்யாணி, நம்ம ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனையாக இருக்கா, நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எதுக்குங்க இப்போ போகிறீங்க இந்த உடம்பு வச்சுக்கிட்டு, நீங்கள் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கல்யாணி, இப்போ போனால் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனேவும் அஜயோட அப்பா இருந்துக்கிட்டு, மாமா நீங்கள் எதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க, நான் போகிறேன், இல்லாட்டி அஜயை போக சொல்கிறேன், அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அஜயா, அஜய்க்கு என்ன தெரியும், அஜய் அங்கே ஒழுங்காக வேலை பார்க்காதனால தான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்புனான் விஜய், அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சித்தி இருந்துட்டு, அப்பா இந்த நிலமையில நீங்கள் எப்படி போவீங்க, அஜய் போக சொல்லுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அஜய்னா வேண்டாம், நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன், விஜய் ஆஃபீஸ்க்கு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அதான் ஒன்றுமே சம்மந்தமே இல்லை, எல்லாமே விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான், அப்புறம் எப்படி வருவான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவன் வருவான், அவன் உருவாக்கின கம்பெனி, அவனால தான் இவ்வளோ பெரிய இதாக அது வளர்ந்துருக்கு, அப்படி இருக்கும்போது அவன் வந்து சால்வ் பண்ணிவிடுவான், அந்த கம்பெனியை பற்றி யாரும் பேச வேண்டாம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணதுனால வெளியில் இருக்கிறதுனால ஃபோனை எடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் தாத்தா என்ன செய்யன்னு தெரியாமல் காவேரிக்கு கால் பண்ணுவோம், காவேரி அந்த ஆஃபீஸில் இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டவ தானே, அப்போனா காவேரிக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி காவேரி, தாத்தா எதுக்கு கால் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. உடனே இங்கே பாரு காவேரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாதுமா, நீ போயிட்டு வரியா, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கான், இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் நீ தான் சால்வ் பண்ணியிருக்கல, நீ போயிட்டு வாமா, நீயும் அந்த கம்பெனியில் ஒரு பொறுப்பில் தானே இருக்க அப்படி சொல்கிறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நான் போகவா, விஜயே அந்த கம்பெனியே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாரு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாத்தா அந்த கம்பெனிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, நீ போனாதாம்மா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை தாத்தா, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் விஜய்க்கு கால் பண்ணி பார்த்தேம்மா, ஆனால் விஜய் ஃபோனை எடுக்கவே இல்லை, அதனால தான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க தாத்தா, நான் விஜய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி விஜய்க்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே விஜய் கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் தாத்தா கால் பண்ணதுக்கு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு காவேரி, என்னம்மா தாத்தா எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அதாவது தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொன்னேன். தாத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெருசாக ஒன்றும் இல்லையாங்க, தாத்தா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா, ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை, அது சால்வ் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க போலுக்க, நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, அதுதான் போய் சால்வ் பண்ண சொல்கிறாங்க, என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனேவும் என்ன காவேரி, தாத்தாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், நீ போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. நான் போகவா,
நீங்களே அந்த ஆஃபீஸில எனக்கு எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லிட்டு போகாம இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அந்த ஆஃபீஸில போயிட்டு அந்த இத சால்வ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ போயிட்டு வா காவேரி, உன்னால முடியும். அப்படி ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க எங்க இருக்கீங்க இப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன் காவேரி. இப்ப என்னால அங்க வர முடியாது. நீயே போயிட்டு அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுறியா? ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்றியா?" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "சரிங்க, நானே போய் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்ல அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "எதுக்குடி உன் புருஷன் தான் எதுவுமே வேண்டாம் சொல்லி வந்துட்டார்ல. அப்புறம் எதுக்கு நீ கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு சாரதா கேட்குறாங்க. "அம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதும்மா. அந்த கம்பெனியில நானும் ஒரு எம்டி தாம்மா. எனக்கும் விஜய்க்கு ஈக்குவலா எல்லா பொறுப்பையும் விஜய் குடுத்துருந்தாரும்மா. அதுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் எங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஆஃபீஸ் கூட்டு போறதுக்காக தான் எல்லாம் பிளான் பண்ணாரு. ஆனா எல்லாமே மாறிடுச்சு." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "அந்த தம்பிய நான் புரிஞ்சுக்கவே இல்லையே. இப்பதான் அந்த தம்பிய பத்தி ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, நீங்க நினைக்கிற மாரி இல்ல. அவர் ரொம்ப நல்லவருமா." அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப தாத்தாவுக்கு வேற உடம்பு சரியில்லையாம்மா. அதனால நானு கம்பெனிக்கு போய் ஆகணும். அங்க ஏதோ பிரச்சனை இருக்குதாம். அது என்ன இருந்தாலும் விஜய் உருவாக்குன கம்பெனி. அத சும்மா விட்டுட்டு வர முடியாது. அதனால அந்த பிரச்சனைய போய் நான் சால்வ் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போறாங்க. "சரி நீ போய் பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிஏ சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. உடனேவும் காவேரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க. சால்வ் பண்ணிட்டு இங்க விஜய் இருந்ததெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. விஜய் எவ்வளோ கெத்தா அந்த கம்பெனிய ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எத்தன பேர வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த விஜய் எதுக்காக வேற ஒருத்தவங்ககிட்ட வேலைக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன் இப்படி இருக்கிறாங்க? இந்த கம்பெனியே அவங்க ரன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே! அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிய உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் இப்படி பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில உட்காந்து காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணு கம்பெனியில காவேரியோட பிஏ வர்றாங்க. வந்துட்டு, "சார் ஏன் வரமாட்டாங்க மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் "இதப்போ இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு மேடம்? சார் இந்த கம்பெனிக்கு வராதனால இந்த கம்பெனியே களையிழந்து போயிருக்கு மேடம். சீக்கிரமா சார இந்த கம்பெனிக்கு வர சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அமைதியா இருக்கிறாங்க. உடனேவும் காவேரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. தாத்தா கிட்ட இருந்துட்டு, "என்னம்மா பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ எல்லாம் முடிஞ்சிச்சு தாத்தா. நீங்க எத நினச்சு வருத்தப்படாதீங்க. உங்க உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க தாத்தா. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரிம்மா. ஆனா விஜய் தான் அந்த பொறுப்ப ஏத்துக்காம போயிட்டான். என்ன இருந்தாலும் அவன் உருவாக்குன கம்பெனி தானம்மா. ஏன் மத்த சொத்து எல்லாத்தையும் வேண்டான்னு சொன்னாலும், இத எதுக்கும்மா வேண்டான்னு சொல்றான்? அவன்கிட்ட கொஞ்சம் பேசி பாரும்மா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "என்னது விஜய் வேலைக்கு போக போறானா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. "ஆமா தாத்தா. அவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க ஃபோன கூட அட்டெண்ட் பண்ணாம வெளியில இருக்கிறாங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இத்தன நாளா இவ்வளோ பெரிய ஆஃபீஸ ரன் பண்ணிட்டு, இப்ப யார் கீழயோ போயிட்டு வேலை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இவங்க எத்தன பேத்துக்கு சம்பளம் குடுத்து வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னொருத்தவங்ககிட்ட போய் சம்பளம் வாங்கி வேலை பார்க்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் தாத்தா. ஆனா அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்றாங்க. "நான் வேலைக்கு போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க தாத்தா." அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. உடனே எங்க தாத்தா இருந்துகிட்டு, "எதுக்கும்மா இப்படியெல்லாம் பண்றான்? இங்க சொத்து தான் வேண்டான்னு சொல்லிட்டு போனான். அந்த கம்பெனிய அவன் வச்சுக்கிட வேண்டியதானே? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. விஜய் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. விஜய் எதுக்காக போயிட்டு கஷ்டப்படணும்? அவங்க அப்பா உருவாக்குனது தானே இதெல்லாம். அவனுக்கு தானே சொந்தம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு போய் அவன் கஷ்டப்படணும்? அப்படி ஒரு அவசியம் இல்லம்மா. அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "சரிங்க தாத்தா. நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க தாத்தா. எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாம். அவர்கிட்ட பேசினாலும் அவர் அததான் சொல்லுவாரு. அத அப்புறம் பேசிக்கலாம் தாத்தா. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "சரிம்மா. நீயும் உடம்ப பார்த்துக்கோமா. நீயும்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன வச்சுடுறாங்க. தாத்தாவும் விஜய் வேலைக்கு போறத நினைச்சு வருத்தம் தான் படுறாங்க. ஏன் தான் விஜய் இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.